நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ஆர்டர் எடுக்கும்போது ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ண எப்படி இருக்குங்கிறது. இப்போ நார்மலாக முடிவு பண்ணும்போது டேபிள் புக் பண்ணோம், இல்லை ஆர்டருக்கு எடுத்தோம், ஆர்டருக்கு கிச்சன் ஆர்டர் கொடுத்தோம், வேலை முடிஞ்சிருச்சு. இல்லை அதுக்கான சர்வீஸ் டைப் சூஸ் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல இதே டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேபிளே ஹேண்டில் பண்ணுற மாதிரி சினாரியோ எடுக்கும். இப்போ கஸ்டமர் சூஸ் பண்ணிட்டோம், ஐட்டம்ஸ் எடுக்கிறோம். ஒன்ஸ் நீங்கள் ஐட்டம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இது யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ ஓவரால் பில் ஹேண்டில் பண்ணுற அந்த டேபிள் ஹேண்டில் பண்ணுற பர்சன், அது இப்போ 3 எம்ப்ளாயி நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த சர்வர் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சுமதிங்கிறவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ கிச்சன் ஆர்டர் ஹேண்டில் பண்ணியாச்சு, சஸ்பெண்ட் ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ இந்த பில்லுக்கு ஆர்டர்ஸ் ரெடி. இங்கே ஆர்டர்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் கிச்சனுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் போயிடுச்சு. ஸோ கிச்சன் பார்க்குறோம், கிச்சனில் ஆர்டர் ரிசீவ்டு. செஃப் வந்து உங்களோட பில் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாங்க. என்ன ஐட்டம் வந்திருக்கு, ஆர்டர் வந்திருக்கு, எத்தனை குவான்டிட்டி வந்திருக்கு. ஓகே, முடிஞ்சு. இப்போ அவங்க குக் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா எங்கள் ஸ்டேட்டஸில் மார்க்ட் குக் பண்ணி முடிச்சதா சொல்லி போட போகிறாங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. இவங்க சைடு உங்களோட வேலை முடிஞ்சிச்சு, செஃபோட வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அந்த ஸ்டாஃப், அதாவது சர்வர், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுமதி அவங்க லாகின் எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இங்கே லோட் ஆகிடும், குக் ஆகி வந்துடுச்சு. ஓகே, ஸ்டேட்டஸ் அவங்க ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, எல்லாம் குக் ஆகிடுச்சா, முடிஞ்சிச்சு. அப்போ அதை சர்வ் பண்ணிடலாம். போய் டேபிளுக்கு அவங்க சர்வ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஸ்டேட்டஸாக அவங்க மாற்றிடுவாங்க, சர்விங் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதே பர்சன் இந்த ஆர்டரே அவங்க வந்துட்டு திருப்பி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறாங்க, ரெண்டாவது ஆர்டர் வருது அப்படின்னா அதே டேபிள் யூஸ் பண்ணணும். டேப் 2ங்கிறது தான் நம்ம சூஸ் பண்ணது. என்ன ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க இதை ஆட் பண்ணுறோம். அதை குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை போயிட்டு இப்போ பில் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா கேஷிங்கோ இல்லை மல்டிபிள் பேல கொடுத்து நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம். இல்லை நமக்கு வந்துட்டு இன்னும் அடுத்த ஆர்டர்ஸ் பாசிபிலிட்டி இருக்குன்னா நம்ம சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சேவ். ஒன்ஸ் நீங்கள் இதை சஸ்பெண்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பில்லு உங்களுக்கு ஜெனரேட் ஆகிருக்கு. பில்லிங் செட்டிங்ஸ் ஆனில் இருக்காங்க, அதனால உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணால் கூட பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்கோம். வேணா பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் விட்டுக்கலாம். ஒன்ஸ் இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கிச்சனுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கும்னா பார்ஷியலி சர்வ்டு, ஏன்னா ஒரு செட்டு வந்துடுச்சு, அதை குக் ஆகிடுச்சு, அதை சர்வ் பண்ணிட்டாங்க. அப்போ பார்ஷியலாக குக் ஆகி சர்வ் பண்ணி முடிஞ்சிச்சு, அதனால தான் பார்ஷியலி சர்வ்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்போ புது ஆர்டர் வந்திருக்கு, அதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது எதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, எது பெண்டிங் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். இதை பார்த்து செஃப் அடுத்த குக்கிங் ப்ராசஸ் போயிடும். அவர் முடிச்சிட்டாரு அப்படின்னா குக்கிங் ஸ்டேட்டஸை குக் பண்ணி முடிச்சதா மாற்றிடுவார். அவர் மாற்றினதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்டர்ஸில் போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும், பார்சலி சர்வ்டு அங்கேயும் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐட்டம்ஸ் எடுத்து ஆர்டர் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. 2 சர்வ் ரிசீவ் ஆகிடுச்சு, 2 குக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ டெலிவரி மட்டும் தான் பெண்டிங் ப்ராசஸ். அதனால் இப்போ அவங்க ஸ்டேட்டஸ் மாற்ற போகிறாங்க. ஒன்ஸ் அவங்க டெலிவரி பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டஸ் மாற்றுறாங்க, ஃபுல்லி சர்வ். இப்போ இந்த பில்லை அவங்க கிளியர் பண்ணுற ஆப்ஷன் நம்ம நார்மலாக பார்த்தோம், சேவ் பண்ணுறது அதில் கேஷ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 2 ஆப்ஷனும் பார்த்துட்டோம். இந்த இடத்துல மல்டிபிள் பே ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ மல்டிபிள் பே அப்படின்னா எப்படின்னா ஹாஃப் அமௌண்ட் கேஷ் ஆகும், ஹாஃப் அமௌண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ யூபிஐயோ அது மாதிரி கொடுக்குற மாதிரி. இப்போ கேஷிங் உள்ள கொடுக்குறோம், மீதி எல்லாம் யூபிஐ பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கிச்சு. மெத்தட் நம்ம சூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ லிமிட்டுக்கு மேலே அதிகமாக ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது சேஞ்ச் எவ்வளோ பாக்கி தரணும்னு சொல்லும். இல்லை நமக்கு ஃபுல் அமௌண்ட்டுக்கு ரேஞ்சுக்கு மேலே இருக்குது, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்ட் அமௌண்ட் கொடுத்ததுனால ரிட்டர்ன் கிடையாது. இது குறைச்சலாக இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோன்னு காட்டும் இங்கே. ஸோ உங்களுக்கு இங்கே சைடில் பார்க்க முடியும், இங்கே ஸ்டேட்டஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கும். ஸோ மல்டிபிள் பேமெண்ட் நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணி பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணி சேவ் பண்ணிடுறோம். இங்கே ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அங்கே நோட்ஸில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஃபியூச்சரில் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில்லு கிளியர் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்துடும், எத்தனை ஐட்டம், எத்தனை குவான்டிட்டி, அது எவ்வளோ ப்ரைஸிங் உள்ள பேமெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன ஃபுல்லாக முடிஞ்சிடும் இங்கே. ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா
பிரிண்ட் பண்ணுறீங்க, ஓவர், கேம் ஓவர். இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் நம்ம, அது பேர் லைன் ஆர்டர். அதை நம்ம அடுத்தது பார்ப்போம்.